Hey designers, thanks for watching my video. And இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது என்ன அஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஷேப்போட ஐ திங்க் திஸ் வில் பி பெட்டர். ஃபைன். இப்போ ஒரு நம்ம ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு டியூப்ளிகேட் வேணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூப்ளிகேட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டியூப்ளிகேட்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கும்போது இந்த ஷேப் வந்து நீங்கள் பிஹைண்டில் மூவ் பண்ணணும், இதோட ஆர்டர்ஸை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து லேயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஷேப் இருக்குது. இது வந்து நீங்கள் கண்ட்ரோல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பேக்வேர்ட் ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகும். அகெயின் நீங்கள் கண்ட்ரோல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப் ஃபார்வர்ட், இதை பிரிங் ஃபார்வர்ட் இல்லைனா ஸ்டெப் ஃபார்வர்ட் ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம். இதே நீங்கள் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்லி பிரிங் ஃபார்வேர்டில் வரும். அதே நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்ட் டு பேக் போயிடும். ஸோ இது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலி இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்லேயும் பண்ண முடியும், இல்லைனா இந்த லேயர்ஸ்லேயும் வந்து நீங்கள் மேனுவலாக இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் எப்பயுமே டிசைனிங்கில் ஷார்ட்கட்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப்பிங் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரூப் ஆகிடும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ண முடியும். வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் நார்மல் குரூப்புக்குள்ளே வந்துடும். அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் G கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அன்குரூப் ஆகிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் குரூப்பிங் அண்ட் அன்குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலைன்மெண்ட். ஸோ நீங்கள் அலைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அஃபினிட்டியில் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரண்ட்லி இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அலைன்மெண்ட் பேனல் இருக்கும். ஸோ இதில் வந்து அலைன் ஹாரிசான்டல், அலைன் வெர்டிக்கல், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைன் அண்ட் இதிலேயே வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரைட் அலைன். ஸோ டோட்டலாக ரைட்டில் அலைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சென்டர் அலைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் டூ த சென்டர் அலைன்மெண்ட் ஆல்சோ. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசான்டலாக பண்ண மாதிரி வெர்டிக்கல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் டூ வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் இதில் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஹரிசான்டலாக இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்றா செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷனில் வந்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் ஹரிசான்ட்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹரிசான்டலி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ப்ராப்பர் அலைன் பண்ணிக்கலாம். சேம் வே நீங்கள் வந்து வெர்டிக்கலி இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டூ த வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஸோ இந்த இடத்துல ஸ்பேசிங்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான அந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை கொடுங்க. இட்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். இல்லை வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹரிசான்டல் ஃப்ளிப்பிங், யூ ஹேவ் வெர்டிக்கல் ஃப்ளிப்பிங் அண்ட் ஆல்சோ இதிலே வந்து ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனி டேரக்ஷன்ஸ் நீங்கள் வேணும்னா யூ கேன் டூ த ரொட்டேட்ஸ், என்ன வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாத் ஃபைண்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 ஷேப் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் மூவிங் திஸ். இங்கே பாருங்கள், இந்த ஷேப் இங்கே இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப நீங்கள் போயிட்டு தனியாக இதுக்குன்னு பேனல் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நவ் யூ கேன் see the merging here. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் சப்ராக்ட், இந்த மாதிரி சப்ராக்ட் ஆகிடும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் ஹேவ் இன்டர்செக்ட். ஸோ 2 இன்டர்செக்ட் ஆகிற அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகும். அண்ட் அடுத்து இதில் வந்து எக்ஸ்ஆர்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ஆர்னால் அந்த இன்டர்செக்ட் ஆகிற தவிர்த்து மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அட் லாஸ்ட் யூ ஹேவ் டிவைட். ஸோ டிவைட் வந்து கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே பீசஸாக வந்து நம்மளுக்கு கட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடான இந்த பூலியன் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ட்ரை திஸ். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்பிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ஸ்னாப்பிங் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்னாப்பிங் ஆஃப் பண்ணோன்னா எனக்கு எந்த ஒரு ஸ்னாப்பிங் ஃபீல் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்னாப்பிங்ஸ் எல்லாம் இதில் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ஸ்னாப் ஆப்ஜெக்ட் நீங்கள் மூவ் பண்ணும்போதே அதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கைட்ஸ் ஒர்க் ஆகும். எவ்ரிதிங் எல்லாமே 1 கிளிக்கில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதனால் உங்களோட அலைன்மெண்ட்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்னாப்பிங் வந்து தேவைப்படும் போது எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா தேவைப்படும் போது நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க.
அண்ட் இதோட செட்டிங்ஸஸ், இதோட அந்த டாலரன்ஸ் லெவல் இது எல்லாமே கொஞ்சம் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேசிக்லி ஸ்னாப்பிங் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்பிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்பிங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிடலாம். அண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ஜென்ரலாக டிசைன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிக் ஸ்னாப் ஆன் ஆஃப் போதும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். த்ரூ அவுட் என்னோடய கெரியரில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நான் வந்து மற்ற டிசைனிங் சாஃப்ட்வேரில் பார்க்கல. பட் இது சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 3 ஷேப்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். எனி ரெக்டாங்கிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்சர்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்சர்ட் பிஹைண்ட் த செலெக்ஷன். ஸோ நீங்கள் எதையுமே செலெக்ஷன் பண்ணாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஹைண்ட் த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து கலரை வந்து வேறு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மேபி எ க்ரீன். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேப் வந்து பிஹைண்டில் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிங்க் கலரை செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த செலக்டட் ஆப்ஜெக்ட்டுக்கு பேக் சைடில் ஒரு ஷேப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களே அது வந்து இன்சர்ட் ஆகும். அண்ட் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் டாப் ஆஃப் த லேயர். ஸோ இது வந்து செலெக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட்டாக நீங்கள் எனி ஷேப்புக்கு டாப்பில் க்ரியேட் பண்ணுறது ஆஸ் லைக் அதர் சாஃப்ட்வேர். பட் இதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்சர்ட் இன்சைட் த செலெக்ஷன். ஸோ இது சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பிங்க் கலரை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணுறேன், நார்மலாக இருக்குது. ஸோ செலக்ட் திஸ் அண்ட் எனேபிள் திஸ். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த பிங்க் கலருக்குள்ளே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகும். திஸ் லுக்ஸ் லைக் மாஸ்கிங். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் பார்த்ததுலேயே மற்றதெல்லாம் காமன், பட் திஸ் 3 இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணுறீங்க, சம்திங் லைக் திஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபில் நான் கொடுத்துடலாம். ஸ்ட்ரோக் மட்டும் ஆனில் இருக்கட்டும். ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு அண்ட் வில் மேக் திஸ் அஸ் ரவுண்டட். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஃபில்லாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போது ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லாக கன்வெர்ட் ஆகிடும். இது சீரியஸ்லி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் பார்த்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ரொம்ப பயங்கரமாக அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் நீடட் ஃபார் எவ்ரி டிசைன் ப்ராசஸ். இப்போ நான் ஸ்ட்ரோக் மட்டும் பண்ணேன் இல்லையா, இதே வந்து நான் ஃபில்லோடு சேர்ந்து பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை அப்ளை பண்ணுறேன். நான் செக் திஸ், ஃபில் தனியாக ஸ்ட்ரோக் தனியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதாவது ஸ்ட்ரோக் வந்து ஃபில்லாக கன்வெர்ட் ஆகிடும், ஃபில் வந்து செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம நிறைய டிசைனிங்ஸ் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வர அஃபினிட்டியோட டுட்டோரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக டிசைனிங் கான்செப்ஷுவலாக நம்ம நிறைய சொல்லித்தரேன் அண்ட் நிறைய பார்க்கவும் போகிறோம். அண்ட் அதுக்கெலாம் முன்னாடி சாஃப்ட்வேரோட பேசிக்ஸை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் ஒரே ஸ்ட்ரெச்சில் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்னோடய லெசன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டாரை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்சல்ஸ்குள்ளே போகலாம். இன்னும் நிறைய அஃபினிட்டி பற்றி தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் டிசைனர் லிங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ரொஃபஷ்னலாக டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.